ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரியாணி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாய் வீட்டு பிரியாணி மசாலா சீக்ரெட் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் வந்து அவங்க வீட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னாவே வந்து மனமாக இருக்கும். அந்த சைடு கிராஸ் பண்ணும்போதே பாய் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கான ரகசியம் அந்த பிரியாணி மசாலா மட்டும்தான். அந்த பிரியாணி மசாலா சீக்ரெட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்கன்றதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பொருட்களை சேர்க்கணுன்றதை நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அதை வறுக்கும் போது நான் என்னென்ன பொருள் எவ்வளோ குவான்டிட்டியில் சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ குவான்டிட்டியில் சேர்த்தா தான் வந்து அந்த பொருள் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஏனோ தானோன்ட்டு மொத்தமாக எடுத்து இதெல்லாம் சொன்னாங்களேன்னு எடுத்து போட்டுட்டா வந்து அது டேஸ்ட் வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. பர்ஃபெக்டாக வரணும்னா இது இவ்வளோதான்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாதான் பிரியாணி மசாலா வந்து கரெக்டாக வரும். பாய் விட்டு பிரியாணி மசாலா சீக்ரெட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல தனியா எடுத்துக்கலாம், சோம்பு எடுத்துக்கலாம். முதல்ல சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. லவங்கம் எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்தது மராட்டி மொக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இலை எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. கல்பாசி எடுத்துக்கோங்க. அடுத்து ரோஜா இதழ், காஞ்ச ரோஜா இதழ் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா காஞ்சிருக்கட்டும். அடுத்தது வந்து பட்டை எடுத்துக்கோங்க. பட்டையில் வந்து 2 வகையான பட்டை இருக்குது. நாட்டு பட்டைன்னு ஒன்று இருக்குது, சுருள் பட்டைன்னு ஒன்று இருக்குது. இந்த மசாலாவுக்கு நம்ம சுருள் பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நல்ல மணமாகவும் வாசனையாகவும் தூக்கி கொடுக்கும். அடுத்து வந்து சாய் ஜீரா, இது பேர் வந்து சாய் ஜீரா, அதாவது சோம்பு மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்கும். சாய் ஜீரா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பூ எடுத்துக்கலாம். நட்சத்திர பூ எடுத்துக்கோங்க. இது வந்து ஏலக்காயில் பெரிய சைஸ் ஏலக்கான்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பெரிய ஏலக்காய். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வறுத்து அரைக்க போகிறோம். வறுக்கும் போது எவ்வளோ நான் சொல்கிறேன். முதல்ல தனியா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தனியா வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 100 கிராம் தனியா எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட் தீயில வச்சு கருகாமல் அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்பலாம் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனியாவை. தனியா வறுத்துட்டேன். நல்லா வந்து வாசனை, நல்லா மனம் வருது பாருங்கள். தனியா மனம் வருது. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு சேர்க்க போகிறோம். ஒரு 25 கிராம் மிளகு சேர்க்க போகிறோம். மிளகையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் போதும். ரொம்பலாம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாகவே வறுத்தா போதும். இதில் ஆயிலெலாம் வந்து எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் ட்ரை ரோஸ்ட்டாகவே தான் வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். மிளகையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. மிளகும் வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போயும் இதையும் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு வந்து ஒரு 25 கிராம் சேர்க்க போகிறோம். 25 கிராம் சோம்பு சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துக்கலாம். சோம்பு கூடயே வந்து அடுத்து வந்து சாய் ஜீரான்னு சொன்னேன் இல்லையா, சாய் ஜீரா அதையும் சேர்த்துக்கலாம். சாய் ஜீராவும் ஒரு 25 கிராம் அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சாய் ஜீராவும் சோம்பும் சேர்த்து வறுக்கும்போது அப்படி ஒரு வாசனை வருது, செமையாக இருக்குது. வாசனையே வந்து அப்படியே அப்படியே ஆளையே வந்து தூக்குற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது வாசனை. சாய் ஜீரா சோம்பு இது ரெண்டுமே வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதையும் வந்து மாற்றிடலாம். அடுத்து வந்து லவங்கம் சேர்க்க போகிறோம், கிராம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 15 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்து வந்து பட்டை சேர்க்க போகிறோம். பட்டை வந்து ஒரு 25 கிராம் பட்டை வந்து நான் சேர்க்குறேன். இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி அதில் சேர்த்துக்கோங்க. வாங்கும்போதே நீங்கள் சுருள் பட்டை அப்படின்னு வந்து கேட்டு வாங்குங்க. நாட்டு பட்டையும் இருக்குது, ஆனால் அது வந்து அவ்வளோ வந்து மணமாக இருக்காது. சுருள் பட்டை வந்து நல்ல மணமாக இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நாட்டுப்பட்டை வந்து கொஞ்சம் விலை கம்மி, சுருள் பட்டை வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டையும் வந்து நல்லா வறுபட்டுச்சு, இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூ வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க, அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு 25 கிராம். இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஏறினா போதும். ஒரு 2 நிமிஷம் வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால வறுத்து எடுத்துக்கிட்டால் வந்து சீக்கிரம் கெடாது. 1 வருஷத்துக்கு மேலேயும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம். இதுவும் வறுபட்டுடுச்சு, இதையும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். எல்லாமே வந்து நான் சொல்கிற குவான்டிட்டிலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மராட்டி மொக்கு சேர்க்க போகிறோம். மராட்டி மொக்கு ஒரு 25 கிராம். அதை வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக இருந்தால் வறுபடாது, அதனால் வந்து உடச்சி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் மிக்சியில் அரைக்கும் போது சரியாக அரைக்க முடியாது. அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மராட்டி மொக்கு ஒரு 25 கிராம். இதையும் மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து ஜாதி பத்திரி பூ எடுத்திருக்கேன். ஒரு 5 கிராம். ரொம்பலாம் எடுக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இதை வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஜாதி பத்திரி பூ வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் போடணும். இதையும் வந்து ஒரு 2 கிராம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதையும் எடுத்துடலாம். அடுத்து வந்து ஜாதிக்காய் காட்டினேன் இல்லையா, அந்த ஜாதிக்காய் 3 ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். உடச்சி போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக இருந்தால் வந்து வறுபடாது, அதனால் வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். நீங்களும் வந்து உடச்சி போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து வந்து பிரிஞ்சி இலை சேர்க்க போகிறோம். பிரிஞ்சி இலை வந்து ஒரு 15 கிராம் இருக்குது. இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் எடுத்துடலாம்.
அடுத்து வந்து ஏலக்காய் வந்து காட்டு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, பெரிய ஏலக்காய். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையும் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா மார்வாடி கடையில் கிடைக்கும். நீங்கள் இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. சாய் ஜீரா கூட வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். இதையும் வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. பெரிய ஏலக்காய் 10 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதையும் வந்து தனியாக மாற்றிக்கலாம். அடுத்து வந்து கல்பாசி சேர்க்குறேன். இதையும் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 கிராம் போதும். கல்பாசி 10 கிராம். இதையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பொருளையும் நான் வறுக்கும்போது அதுக்கான வாசனை, அதோட மருத்துவ குணங்களை அது காட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குது, செம்மையாக சூப்பராக இருக்குது. இதையும் வந்து நான் வறுத்துட்டேன், ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் வந்து நம்ம இப்போ மாற்றிடலாம். இதையும் நம்ம இதில் மாற்றிடலாம். அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு 15 கிராம் வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 கிராம் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இப்போல்லாம் நான் சொன்ன அளவை நீங்கள் அதே அளவோடு போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக என்ன சேர்க்க போகிறோன்னா ரோஜா இதழ், காய்ந்த ரோஜா இதழ் 25 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஜா இதழ் சேர்க்கும் போது நம்ம சமைக்கும் போது அதோட பன்னீர் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும், செமையாக சூப்பராக இருக்கும். அதனால் ரோஜா இதழ் வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா பொருளையும் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன அளவோட இது எல்லாத்தையும் பக்குவமாக நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வறுத்து கருகிடக்கூடாது. ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும், அதோட மருத்துவ குணமே வந்து மாறிடும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தா போதும். இதையும் வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். எல்லா பொருளுமே நம்ம வந்து வறுத்து இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கோங்க. இது நல்லா இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். நான் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன், கொஞ்சம் ஆறட்டும். பிரியாணி மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சிக்கன், மட்டன், என்ன நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் இதை வந்து போடலாம். இதை போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் வேற கொடுக்கும். பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போடணும். இதை நீங்கள் எப்போ போடணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கும் போது இந்த 1 ஸ்பூன் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நல்ல பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து அப்போவே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா 4 வீடு தள்ளி கூட வந்து கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும், எல்லாரையும் வந்து சுண்டி இழுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து மிக்சியில் நீங்கள் அரைக்கிறத விட மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சுலபமாக இருக்கும். இன்னும் வந்து நைஸாக பவுடராக அரையப்படும். இல்லை நாங்கள் மிக்சிலே அரைச்சிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மிக்சிலே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன குவான்டிட்டிலேயே வந்து நீங்கள் போட்டு எல்லா மசாலாவும் அதே குவான்டிட்டியில் கொஞ்சம் கூட மாறாமல் அரைச்சி பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு, நம்ம சேனலில் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.